தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருணகிரிநாத சுவாமிகளின் ஆன்மீக பயணத்தில் வயலூர் என்பது ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது. முருகப்பெருமானின் திருவருளாலும் பொய்யா கணபதியாரின் ஆசியாலும் திருப்புகழை உலகெங்கும் பரப்பும் மாபெரும் வரத்தை பெற்ற அருணகிரிநாதர் வயலூரிலேயே தங்கி பல அற்புதமான பதிகங்களை பாடினார். அந்த வயலூரில் அவர் பெற்ற மெய்ஞான அனுபவங்களையும் அங்கிருந்து திருவானைக்கா உள்ளிட்ட பல்வேறு தலங்களுக்கு சென்று அவர் பாடிய தத்துவ பாடல்களின் ஆழமான ரகசியங்களையும் தொடர்ந்து அவர் மேற்கொண்ட நெடிய காவிய பயணத்தில் நடுக்காட்டில் முருகனே நேரில் வந்து வழிகாட்டிய மாபெரும் அற்புதத்தையும் இன்று நாம் விரிவாக காணப்போகிறோம். வயலூரில் அருணகிரிநாதர் பெற்ற அருட்பேறுகள். வயலூர் திருத்தலம் அருணகிரிநாதருக்கு மிகவும் உகந்த தலமாக மாறிப்போனது. எம்பெருமான் முருகனின் வேல், மயில், சேவல் ஆகியவற்றை அவர் எப்படி மறக்காமல் தனது திருப்புகழில் வைத்து போற்றினாரோ, அதேபோல பொய்யா கணபதியாரிட்ட மாபெரும் கட்டளையின்படி வயலூர் திருத்தலத்தையும் தனது பெரும்பாலான பாடல்களில் இணைத்து பாடி மகிழ்ந்தார். வயலூர் திருப்புகழ் பதிகங்களில் அவர் பல அற்புதமான ஆன்மீக குறிப்புகளை பதிவு செய்துள்ளார். ஒரு பதிகத்தில் காவேரி சூழும் குளிர் வயலூர் என்றும் மற்றொரு பதிகத்தில் திரிசிரகிரியல் வயலி என்றும் பாடியுள்ளார். இதன் மூலம் வயலூர் என்பது திருச்சிராப்பள்ளிக்கு சமீபத்தில் உள்ளதும் காவிரி நதியால் சூழப்பட்டதுமான அழகிய தலம் என்பதை உலகிற்கு விளக்கியுள்ளார். ஒரு திருப்புகழ் பதிகத்தில் அவர் செய்த வேண்டுதல் மிகவும் ஆழமானது. முருகா, பெண்கள் மயக்கு என்னும் நிலையற்ற துக்கத்தை ஒழித்து உனது திருப்புகழை துதிப்பதற்கு வேண்டிய மாபெரும் சிவ அறிவு என் உணர்ச்சியில் கூடும்படி என்னை ஏற்று ரட்சித்தருள்வாயா என்று மனமுருகித் துதித்தார். உலக மாயைகளில் இருந்து விடுபட இறைவனின் திருப்புகழை பாடும் ஞானமே சிறந்த வழி என்பதை அவர் இதன் மூலம் உணர்த்துகிறார். மேலும் ஒரு பாடலில் தமக்கு மாபெரும் அருள் புரிந்த பொய்யா கணபதியாரையும் அக்னீசுவரரையும் போற்றி அருளிற் சீர் பொய்யாத கணபதி திருவக்கீசன் வாழும் வயலி எனச் சிறப்பித்து பாடினார். மற்றொரு பாடலில் வயலூர் பெருமான் திருமண்ணிப்படிக்கரையில் ஏகமுகத்துடனும் வீரக்கழலுடனும் கடப்ப மாலையுடனும் வெற்றி வேலுடனும் தனது கனவிலே தோன்றி தம்மை ஆட்கொண்ட அந்த பெருங்கருணையை புகழ்ந்து பாடி பரவசமடைந்தார். இன்னொரு பாடலில் ஒரு மாபெரும் இதிகாச ரகசியத்தை பதிவு செய்துள்ளார். பார்க்கடலை கடைந்த காலத்தில் ஒரு பாதி திருமாலும் மறுபாதி வாலியும் கடைந்தார்கள் என்னும் மிக அரிய விஷயத்தை கூறியுள்ளார். மேலும் வயலூர் முருகனை வயலை அற்புதனே என்றும் திருமரு 1008 கொண்ட அழகா என்றும் புகழ்ந்துள்ளார். 1008 மறு மச்ச ரேகை கொண்ட அழகு கடவுளுக்கு இருப்பதை சீவக சிந்தாமணி என்னும் மாபெரும் நூலும் உறுதிப்படுத்துகிறது. அவர் பாடிய ஒரு திருப்புகழ் பாடலில் உள்ள வேலு மயிலு நினைந்தவர் தந்துயர் தீர அருள் தரு கந்த என்னும் அடி ஒவ்வொரு பக்தரும் நெஞ்சில் நிறுத்தி அன்றாடம் மனப்பாடமாக ஜெபிக்க வேண்டிய மாபெரும் மந்திரவரியாகும். திருவானைக்கா தரிசனமும் பதிகச் சிறப்புகளும். இவ்வாறு வயலூரிலும் திருச்சிராப்பள்ளியிலும் பல காலம் தங்கிய அருணகிரிநாதர் அருகில் உள்ள மாபெரும் பஞ்சபூத ஸ்தலமான அப்புஸ்தலம் திருவானைக்காவிற்கு சென்றார். அங்கு வீற்றிருக்கும் இறைவனை தரிசித்து பல அற்புதமான திருப்புகழ் பதிகங்களை பாடினார். ஒரு பதிகத்தில் விநாயக மூர்த்தியின் வர்ணனையை மிக அழகாக அமைத்துள்ளார். விநாயகன் நக்கர் பெற்றருள் குன்றைய ரூபக கற்பகப் பிள்ளை என போற்றி பாடியுள்ளார். இப்பதிகத்தில் சம்பு தீர்த்தமும் சுந்தர பாண்டியன் மதிலும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. மற்றொரு பாடலில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருஞான சம்பந்தப் பெருமானுடன் வந்து அவரது தேவாரத்திற்கு இசையச் சங்கீத யாழை பாடிய அந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை கூறியுள்ளார். ஒரு பாடலில் சிலந்தி பந்தல் வலையிட்டு பூஜித்த தலம் திருவானைக்கா என்பதையும், வேறு சில பாடல்களில் திருவானைக்காவில் வீற்றிருக்கும் அம்பிகையின் பெயர் அகிலாண்ட நாயகி என்பதையும், சுவாமியின் பெயர் வெண்ணாவல் அரசு ஜம்புநாதர் என்பதையும் குறிப்பிட்டு பாடியுள்ளார். மேலும் ஒரு பாடலில் ஒரு மாபெரும் செய்தியை கூறுகிறார். 6 அங்கங்களும் வல்ல வேத அந்தணர்கள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை ஹரிஹரி கோவிந்த கேசவ்
என்று போற்றி பூஜித்ததையும், பிரம்மனும் இந்திராதி தேவர்களும் ஜம்புநாதரை வழிபட்டதையும் மிக அருமையாக விளக்கி பாடியுள்ளார். சுவாமி அம்பாள் திருநாமங்களின் வரலாறு. இங்கே நாம் ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை கவனிக்க வேண்டும். தேவார பாடல்களில் இறைவனின் பெயர்கள் தனித்தமிழிலேயே, உதாரணமாக வெண்ணாவலுடையார் கூறப்பட்டுள்ளன. ஆனால் திருப்புகழில் அருணகிரிநாதர் பல தலங்களில் வடமொழி நாமங்களை, உதாரணமாக ஜம்புநாதர் பயன்படுத்தியுள்ளார். இதிலிருந்து 9ஆம் நூற்றாண்டுக்கும் 15ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில்தான் தலப்பெயர்களும் சுவாமி மற்றும் அம்பாள் பெயர்களும் வடமொழியில் மாறி பின்னர் அதுவே பெருவழக்காக மாறியது என்பதை ஆன்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுற்றியுள்ள திருத்தல தரிசனங்கள் திருவானைக்காவை தரிசித்த பின் மீண்டும் வயலூருக்கே திரும்பிய அருணகிரிநாதர் அங்கிருந்து திருத்தவத்துறை என்னும் தலத்தை பணிந்து அங்குள்ள அறம் வளர்த்த நித்திய கல்யாணி அம்பிகையை போற்றினார். பின்னர் திருநெடுங்களம், அத்திப்பட்டு, அத்திக்கரை, குரட்டி, கந்தனூர் ஆகிய திருத்தலங்களையும் தேடிச் சென்று பணிந்து பாடினார். வயலூரில் முருகப்பெருமானின் அற்புத தரிசனம். வயலூரில் சுவாமிகள் தங்கியிருந்த ஒரு நன்னாளில முருகப்பெருமானின் சந்நிதியில் நின்று பக்தி சுவை சொட்ட சொட்ட ஒரு மாபெரும் திருப்புகழை பாடினார். இயலும் இசைகளும் நடனமும் வகை வகை சத்தியப்படி கிளி தத்தியர்க்கு உணர்த்தியருள் தம்பிரானே என பாடி முடித்து மகிழ்ந்தார். முத்தமிழால் வைத்தாரையும் அங்கு வாழ வைக்கும் அந்த தமிழ் கடவுள் தன் பக்தனின் இந்த அருமையான தமிழ் பாடலை கேட்டு சும்மா இருப்பாரா? அன்றிரவே எம்பெருமான் முருகன் அருணகிரிநாதரின் கனவில் ஓர் அற்புத கோலத்தோடு மயிலின் மீது வேலாயுதம் விளங்க எதிர் தோன்றினார். மாணிக்க வாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் குருவாக வந்து அருளிய சிவபெருமான் மறுமுறை திருக்கழுக்குன்றத்தில் தரிசனம் தந்தது போல முன்பு திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரை தடுத்தாண்டு திருவடி தீட்சை செய்த குகப்பெருமான் இப்போது மறுமுறையாக வயலூரிலும் அவருக்கு திருவடி தீட்சை செய்து மாபெரும் அருள் புரிந்தார். அன்பனே, நீ பந்தனை நல்லூரில் சந்தத் தமிழ் சொரிந்து பாடவும், திருவிடைமருதூரில் மதுர கவி பாடி வழிபாடு செய்யவும், கும்பகோணத்தில் சித்திரத் தமிழால் பாடவும், சப்த ஸ்தானத் திருப்புகழில் நீ வேண்டிய வண்ணமே மதுரமும் சித்திரமும் செறிந்த சந்தத் திருப்புகழ் பாக்களை மெய்யன்பு கூட்டுவிக்கும் குளிர்ந்த உவகை வெள்ளத்தில் திளைத்து பாடும் மாபெரும் வரத்தை உனக்கு நாம் அருளினோம் என்று கூறி ஆசீர்வதித்தார். எம்பெருமான் முருகனின் இந்த அளவற்ற கருணையால்தான் இன்று நாம் ஆயிரக்கணக்கான திருப்புகழ் பாக்களை பெற்று மகிழ்கிறோம். கடம்பந்துறை முதல் கருவூர் வரை நெடிய பயணம். வயலூரில் திருப்புகழ் பாடும் மாபெரும் வரத்தை பெற்ற அருணகிரிநாதர் அங்கிருந்து கொங்கு நாட்டை நோக்கிய தனது காவிய பயணத்தை தொடர்ந்தார். திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு கடம்பந்துறை என்னும் மாபெரும் திருத்தலத்தை தரிசித்தார். அங்கு அவர் பாடிய பதிகத்தில் புனித நதியான காவிரியின் உற்பத்தியை மிக அழகாக குறிப்பிட்டு பாடியுள்ளார். பின்னர் அங்கிருந்து ரத்தினகிரி என்னும் வாட்போக்கி திருத்தலத்தை தரிசித்தார். அந்த மலைக்கோயிலின் அழகைக் கண்டு ஒப்பிலா மாமணிக்ரிவாசா என்று முருகனை புகழ்ந்து பாடினார். ரத்தினகிரி திருத்தலம் தேவார மூவர்களால் பாடப்பெற்ற மாபெரும் சிவஸ்தலம் என்பதால் அங்கே வீற்றிருக்கும் முருகனை நமசிவாயனோடு ரத்தினகிரி வாழ்முருகனே என்று சிவனோடு இணைத்து போற்றி பாடினார். வாட்போக்கியை தரிசித்த பிறகு சிவாயம் என்னும் தலத்தை வணங்கிவிட்டு மகாஞானியான அருணகிரிநாதர் கருவூரை வந்தடைந்தார். தான் செல்லும் திருத்தலங்களுக்கு சிறப்பான பெயர்கள் சூட்டுவது அருணகிரிநாதரின் வழக்கம். அதன்படி கருவூர் என்னும் தலத்திற்கு கற்பபுரம் என பெயரிட்டு கற்பபுரத்தில் அருமுகப் பெருமாளே என பாடி வாழ்த்தினார். மேலும் கருவூரை கூடகிற் கருவூர் என்றும் வர்ணித்தார். கருவூரில் அவர் பாடிய பாடல்களில் முருகப்பெருமானை கசிவார் இதயத்து அமுதே என மிகவும் அருமையாக விவரித்துள்ளார். தம்மை உருகி வழிபடும் அன்பர்களின் இதயத்தில் அமுதமாகச் சுரப்பவன் முருகன் என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார். மேலும் ஒரு பாடலில் மகாபாரத செய்திகளை கூறியுள்ளார். கருவூருக்கு கிடைத்த பாடல்களில் வயலூரின் பெருமையையும் சிறப்பித்து பாடியுள்ளார். இது அவர் வயலூர் முருகனின் மீது கொண்டிருந்த தீராத பக்தியை காட்டுகிறது. கருவூரில் இருந்தபடியே நிதியே நித்தியமே
என் நினைவே என மிகவும் உருக்கமான ஒரு பாடலையும் பாடி மகிழ்ந்தார். நெருவூர், வெஞ்சமாக்கூடல் மற்றும் சென்னிமலை தரிசனம். கருவூரிலிருந்து புறப்பட்ட அருணகிரிநாதர் நெருவூரை சென்றடைந்தார். அங்கு வீற்றிருக்கும் இறைவனை தரிசித்த போது வயலூர் பெருமான் தமக்கு திருவடி தீட்சை செய்து ஆட்கொண்ட அந்த மாபெரும் கருணையை எண்ணி மனம் உருகினார். வயலி நகரியில் அருள் பெற மயில் மிசை உதவு, பரிமள மதுகர வெகுவித வனஜ மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே என்று பாடினார். பின்னர் தேவார பாடல் பெற்ற மாபெரும் திருத்தலமான வெஞ்சமா கூடலை தரிசித்தார். அத்தலத்து பாடலில் திருவேற்காட்டையும் சேர்த்து பாடி மகிழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து புகழிமலையை வணங்கி அது குறுமுனியான அகத்தியர் வணங்கிய மாபெரும் தலம் என்பதை பாராட்டி பாடினார். அடுத்ததாக சென்னிமலைக்கு வந்தார். திருஞான சம்பந்தப் பெருமானுக்கும் அப்பர் சுவாமிகளுக்கும் சிவபெருமான் திருவீழிமிழலையில் படிக்காசு தந்தது போல முருகப்பெருமானும் அருணகிரிநாதரின் பாட்டுக்கு உகந்து அவருக்கு படிக்காசு அளித்ததாக சென்னிமலை ஆண்டவன் காதல் என்னும் நூல் மிக அழகாக கூறுகிறது. விஜயமங்கலம், திருமுருகன் பூண்டி மற்றும் அவிநாசி தரிசனம். சென்னிமலையிலிருந்து புறப்பட்டு விஜயமங்கலத்திற்கு வந்த அருணகிரிநாதர் அத்தலத்து பதிகத்திலும் வயலூரை சிறப்பித்து பாடினார். மேலும் வேடர்கள் மீது முருகப்பெருமான் வேல் ஏவிய புராண செய்தியையும் விஜயமங்கலத்தில் உள்ள தாமரை தடாகத்தையும் விவரித்து பாடினார். அதன்பின் திருமுருகன் பூண்டியை தரிசித்தார். அங்கு ஆண்டுக்கு ஒரு நாளேனும் தவஜபத்தை நான் மனக்கனிவுடன் செய்யும்படியும் உன் திருவடியை போற்றும்படியும் அருள்வாயாக என்று மனமுருகி துதித்தார். இந்த வேண்டுதலை பின்பற்றியே இன்றும் திருத்தணிகையில் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்புகழ் பாடி துதிக்கும் வழக்கம் நிலைத்திருக்கின்றது. திருமுருகன் பூண்டியிலிருந்து அவிநாசிக்கு சென்று இறைவனை பணிந்து அது கொங்கு நாட்டில் உள்ள மாபெரும் தலம் என்பதை தனது பாடலில் தெரிவித்தார். திருப்பூக்கொழியூர் சுந்தரரின் அற்புதமும் அருணகிரியின் நன்றியும் அவிநாசியை தரிசித்த பின் திருப்பூக்கொழியூரை பரவி பாடினார். அங்கு சென்றவுடன் அருணகிரிநாதருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மாபெரும் ஞாபகம் வந்தது. சுந்தரரின் சரித்திரத்தை சுருக்கமாக கூறி முதலையுண்ட பாலகனை சுந்தரர் அவிநாசி பதிகம் பாடி மீட்ட அந்த மாபெரும் திருவிளையாடலை சிறப்பித்து புகழ்ந்து பாடி மகிழ்ந்தார். மேலும் துர்க்குணம் வேறாக ஞான உபதேசம் பேசு சற்குருநாதா, உன் அற்புத சீர்வாதம் மறவேனே என இறைவனின் கருணையை எண்ணி மனமார்ந்த நன்றியும் பாராட்டினார். முதலையுண்ட பாலகனை ஸ்ரீ சுந்தரர் அழைத்து பூக்கொழியூர் என்னும் தலத்தில் உலகர் முன் காட்டியபடியால் பூக்கொழியூரை பொய்க்களிப்போமாறு மெய்க்கருள் சீரான பூக்கொழியூர் என போற்றி பாடினார். ஞானமலையில் அருணகிரியாரின் தியானம் திருப்பூக்கொழியூரை தரிசித்த பின் குருடிமலையை வணங்கி அங்கு பெருகி ஓடும் மதுர நதி அல்லது மருத நதியை பாடலில் விவரித்தார். பின்பு ஞானமலையை தரிசித்தார். ஞானமலையில் நின்றபோது அருணகிரிநாதரின் மனம் தனது பழைய நாட்களை எண்ணி பார்த்தது. தான் வாழ்க்கையை வெறுத்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து உயிர்விடத் துணிந்த சமயத்தில் இறைவன் தம் முன் அணுகித் திருவடி தீட்சை செய்த அந்த மாபெரும் கருணையை எண்ணி பார்த்தார். அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாளும் உடலுயிர் விடுத்த போதும் அணுகி முன் அளித்த பாதம் என பாராட்டி அந்த திருவடியை மீண்டும் எனக்கு தந்தருளுக என உருக்கமாக வேண்டினார். நடுக்காட்டில் முருகனே வழிகாட்டிய மாபெரும் அற்புதம். ஞானமலை, குருமலை போன்ற காடுகள் அடர்ந்த பிரதேசங்களில் தனியாளாக ஆன்மீக யாத்திரை செய்தபோது ஒரு மாபெரும் காட்டிற்குள் அருணகிரிநாதர் வழி தவறி திகைத்து நின்றார். சுற்றிலும் இருள், எந்த பக்கம் செல்வதென்று தெரியாத நிலை. அப்போது அவர் தனது இஷ்ட தெய்வமான முருகனை நினைத்தார். செங்கோடை குமரா, எனக்கு வழி தெரியவில்லையே, என்னை காப்பாற்று என ஆண்டவனை தியானித்தார். எங்கு அழைத்தாலும் சேவலுடன் வருவேன் என்று முருகன் தந்த வாக்கும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று அருணகிரிநாதர் பாடிய திருவாக்கும் அந்த நடுக்காட்டில் மெய்யானது. எம்பெருமான் முருகனே ஒரு வழிகாட்டியாக வெளிப்பட்டு வந்து அருணகிரிநாதருக்கு உதவினார். முருகனின் வேலாயுதம் அவருக்கு எப்புறத்தும் நின்று இரவும் பகலும் துணையாக இருந்து காத்தது.
இதன் உண்மையை அருணகிரிநாதரே தனது மாபெரும் வேல் வகுப்பில் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும் குகன் வேலே என பாடியுள்ளார். மேலும் வேளைக்காரன் வகுப்பில் வெளிப்பட மகாடவியில் நிற்பதோர் சகாயக்காரனும் குரத்தி திருவேளைக்காரனே என்றும் அந்த நடுக்காட்டில் முருகனே வந்து தமக்கு உதவிய மாபெரும் கருணையை பதிவு செய்துள்ளார். இவ்வாறு மெய் வருத்தம் பாராது எம்பெருமானின் வேல்மயில் தியானத்துடனேயே தனது நெடிய பயணத்தை தொடர்ந்த அருணகிரிநாதர் இறுதியாக மேலை சிதம்பரம் என போற்றப்படும் மாபெரும் திருத்தலமான பேரூரை சென்றடைந்தார். அருணகிரிநாதரின் இந்த அற்புதமான பக்தி பயணமும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் தன் அடியாரை கைவிட மாட்டான் என்னும் அந்த மாபெரும் உண்மையும் நம் மனதிற்கு அமைதியையும் பிறவியறுக்கும் ஞானத்தையும் தருகின்றன. இந்த பதிவில் உள்ள பக்தி பரவசத்தை நீங்களும் முழுமையாக உணர்ந்திருந்தால் கமெண்டில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பதிவிடுங்கள். உங்களின் இந்த பதிவு மற்ற அன்பர்களுக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக உந்துதலாக அமையும். மேலும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களையும் பக்தி இலக்கியங்களின் சிறப்புகளையும் தொடர்ந்து கேட்க நீங்கள் விரும்பினால் நமது தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்மோடு இணையுங்கள். நன்றி, வணக்கம்.